நான் இன்றைக்கி ஸ்லோ சொல்கிறேன் ஈஸ்வரி ஜெய்சி மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து எதில் ஆரம்பிக்கிறோன்னா 1.2.8 ஓகே 8 9 10 11 4 ஸ்லோகம் கண்டினியூஸாக இருக்கும். ஓகே இப்போ வந்து ஏற்கனவே உள்ள ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு டைம் படிச்சிடுறேன், அது கேட்டுகிட்டே இருங்க போதும். 1.1.10 प्रायेण अल्पायुष्यशभ्या खलो अस्मिन् युगे जनः मन्दास् मन्दमदयो मन्दभाग्या हि भद्रतः 1.1.14 आपन्न संस्थितिं घोरां यन्नामविवशो गृणन् तदा सद्यो विमुच्येता यद्विवेति स्वयं भयम् 1.2.6 सवै पुंसां परो धर्मो यदो भक्तिरदोक्षजे अगैतिकी अप्रतिहता ययात्मा सुप्रसीदति 1.2.7 वासुदेवे भगवती भक्तियोः प्रयोजिता जनयति आशुभैराग्यं ज्ञानं च यत् अகைத்துகம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகே இதை நீங்கள் இது ட்ராவல்ஸ் பண்ணலாம். எப்படின்னு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன் த வே டு krishna.blogspot.com இது போய் இந்த சைட் போயிடணும். ஓகே இந்த சைட் போயிட்டீங்கனாலே நீங்கள் என்ன பண்ணலாம், இது ட்ராவல்ஸ் பண்ணலாம். இது காட்டுறேன் எப்படின்னு. ஓகே இந்த சைட் போயிட்டிங்கன்னா இப்போ எனக்கு லைன் தெரியுதுல உங்களுக்கு. ஓ இந்த ஸ்க்ரீனில் தெரியலையா உங்களுக்கு? ஆன் த வே டு இருங்க ஒரு வெப்சைட்டில் போடுறேன். ஓகே இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு தெரியல கரெக்டாக, லிங்க்கே தெரியல. இந்த தெரியலையா? லிங்க்கு தெரியல. நீங்கள் சாட் விண்டோவில் போடுறேன் ஸோ தட் யூ கேன் சி இட். இங்கே இருக்கு சாட் விண்டோ. இப்போ நான் சாட் விண்டோவில் போட்டுருக்கேன் அந்த வெப்சைட்டை. ஓகே நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கல அது வரும். இப்போ ரைட் சைடில் நெக்டர் வெர்சஸ் இருப்பாங்க. எக்ஸாம் ஸ்லோகாஸ் கீழே போனீங்கன்னா நெக்டர் வெர்சஸ் இருக்கும். இப்போ நான் மவுஸ் பாயிண்ட் பண்ணுற பாருங்க, நெக்டர் வெர்சஸ் தெரியுதா உங்களுக்கு? நெக்டர் வெர்சஸ் ஓகே இதான். ஸோ இதை கிளிக் பண்ணாலே வந்துடும். நெக்டர் வெர்சஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 நெக்டர் வெர்சஸ், பகவத்கீதை நெக்டர் வெர்சஸ் வியாழக்கிழமை பார்க்குறது இது. இதுக்கு கீழே ஸ்ரீமத் பாகவத் இது நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுதான் படிச்சுட்ருக்கோம். ஓகே இப்போ இன்றைக்கி படிக்க வேண்டிய ஸ்லோகம் என்னென்னா 1.2.9 மற்ற எடுத்துட்டீங்களா நீங்கள்? எடுத்துட்டேன் பிரபு. ஓகே நம்ம தமிழ்லேயே எடுத்துக்கலாம். இது ஸ்ரீமத் பாகவத் இங்கிலீஷ்லேயே நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஒரு லைன் வந்து 4 வட்டம் படிக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் நம்ம சரி ஒரு வட்டம் நான் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம படிக்கலாம். धर्मस्य हि अपवर्गस्य नार्तो अर्थाय उपकल्पते नार्थस्य धर्मैकान्तस्य कामो लाभः हि स्मृतः. फर्स्ट लाइन படிக்கிறேன். धर्मस्य हि अपवर्गस्य மாதாஜி படிங்க. धर्मस्य हि अपवर्गस्य 4 வட்டம் படிங்க. இன்னும் 3 வட்டம் படிங்க. இன்னும் धर्मस्य हि अपवर्गस्य धर्मस्य हि अपवर्गस्य धर्मस्य हि अपवर्गस्य. ஓகே மாதாஜி. ஆபவர்கஸ்னா பவர்கானா லிபரேட். பவர்கான்றது இந்த சான்ஸ்கிரிட்ல ப ப ப ப மா இதை குறிக்கும். நம்ம சொல்கிறோம்ல கசர தாமரா எங்கே நம்மனா யாரெல்லாம் வாழலாம் அதே மாதிரி சான்ஸ்கிரிட்ல ப ப ப ப மா இது பவர்கான்னு சொல்லுவாங்க. அப்பவர்கானா லிபரேஷன், விடுதலை. ஓகே இந்த பவர்காக பெரிய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பார். ப பரிஷ்ரமா ப பியத்தா ப ப ப ப ப ப பயா ம மரணம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் லைன். 2வது லைன் பிருந்தா மாதாஜி 2வது லைன் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. नार्तो अर्थाय उपकल्पते नार्तो अर्थाय उपकल्पते नार्तो अर्थाय उपकल्पते नार्तो अर्थाय उपकल्पते नार्तो अर्थाय उपकल्पते. ओके थैंक यू माताजी.
சாரமேத மரஜி நீ படிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. சாரமேத மரஜி நீ படிக்க முடியுமா? ஓகே, அப்போ அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க, படிக்க முடியாது. ஓகே, ஹாசினி படிக்கிறியா? 3வது லைனு நீ எடுக்கலையா? நான் சொல்கிறது ரிப்பீட் பண்ணு. நார்த்தஸ்ய தர்மைகாந்தஸ்ய ஓகே. மலையாள லாஸ்ட் லைனு புக் எடுத்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. காமோலாபாய ஹி ஸ்மிருதः காமோலாபாய ஹி ஸ்மிருதः காமோலாபாய ஹி ஸ்மிருதः காமோலாபாய ஹி ஸ்மிருதः காமோலாபாய ஹி ஸ்மிருதः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஃபுல்லாக படிக்கிறேன். தர்மஸ்ய ஹி ஆபவர்கஸ்ய ஓகே, நீங்கள் மீட்டில் படுத்துக்கோங்க பிரபு. நார்த்தோ அர்த்தாய உபகல்பதே நார்த்தஸ்ய தர்மைகாந்தஸ்ய காமோலாபாய ஹி ஸ்மிருதः. ஸோ எல்லா விதமான நம்ம பண்ணுற தொழிலாக இருக்கட்டும், எல்லாம் என்ன செயலாக இருக்கட்டும், அது விடுதலைக்காக மட்டும்தான் இருக்கணும். அதை பௌதிக லாபத்துக்காக பண்ணக்கூடாது. ஸோ முனிவர்கள், பெரிய கற்றறிந்த பண்டிதர்கள், முனிவர்கள் படி என்ன அர்த்தம்னா, எப்பயுமே நம்ம அந்த சேவை பண்ணும்போது அதை பௌதிக இன்பத்துக்காகவும் பௌதிக நன்மைக்காகவும் பண்ணக்கூடாது. பொருள் நிகழ்ச்சிக்காக மெயினாக பண்ணக்கூடாது. நம்ம காசு சம்பாரித்து அதை பொருள் நிகழ்ச்சி ஈடுபடுத்திடலாம் அப்படின்னு நினச்சோன்னா அது நமக்கு ஏமாற்றம் தான் கொடுக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான சொல்லும். ஒரு வட்டம் நிருபர்கள்லாம் கேட்குறான் பிரபுபாதரை, 18 சாப்டர், சரி 18,000 வெர்சஸ் இல்லையா, ஸ்ரீமத் பாகவதத்தில் 18,000 ஸ்லோகம் இருக்குது, 12 வால்யூம், 12 கேண்டோ இருக்குது, 18 வால்யூம் இருக்குது. இவ்வளோ எழுதியிருக்கீங்க, இதை ஒரே ஒரு இதில் சொல்லுங்கள், நீங்கள் அதோட சுருக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்கிறார், இந்த ஸ்லோகம் இல்லை சார், இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறார். இதில் என்ன படிப்போம் நம்ம, அது என்ன ஸ்லோகம் வரலையே, ஆசையா அந்த ஸ்லோகம் என்ன, நம்ம ஒரு ஸ்லோகம் படிப்போம்ல, இது அந்த இது எல்லாம் வேஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, செமையை கேளும், என்ன ஸ்லோகம் அது, செமையை கேளும். தர்மஸ்வனிஷ்டாம் வம்சாம் விஸ்வக்ஷண கதாசியா ந உற்பத்தி எது செமையை கேளும். இதுவும் இதெல்லாம் வரும், தர்மஸ்வனிஷ்டாம் வம்சாம், இதுவுமே பாகவத்துலாம் வரும். இதுவும் பாகவத்துடைய இது ஒரு சுருக்கம் சொல்லிடுவார். 1.2.8 ஓ, நம்ம அதை விட்டுட்டோமே, அது ஆக்சுவலாக 1.2.8 விட்டுட்டோமே. ஏங்க படிச்சிடலாம் அதையும், அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். 1.2.8 ஓகே, 2.8 படித்தோமா, அது போட்ட படித்தோமா 2.8. ஓ, படிக்கல, 2.8 படிக்கலாம். சரி சரி, அது படிக்கலாம். ஓகே, அதுதான் பாவத்திலே இது சொல்லுவார். ஓகே, நம்ம அது படிக்கலாம், இது பிடிச்சி அது படிக்கலாம். 9 வந்துட்டோம், அதுக்குள்ள 8 படிக்காமல். பாகவத்துடைய சம்மரியை இதுதான் சொல்லிடுவார். சமய தர்ம பரிசுதாபம் ஷாம் விஸ்வக்ஷண கதாசியா நோ உற்பத்தி எதிர்நீம் சமயே கேவலம். உயர்ந்த நோக்கத்துக்கு தான் இருக்கணும் நம்ம பண்ணுற சேவை, சர்வீஸ் எல்லாமே, நம்ம பார்க்குற வேலைகளும் சரி. அது பௌதிக சொத்துக்காக பார்த்துட்டோன்னா அதை நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அதை சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மெட்டீரியல் கெயினுக்காக யூஸ் பண்ணக்கூடாது, சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனாக யூஸ் பண்ணக்கூடாது நம்மளுடைய நேரத்தையும் உழைப்பையும். ஸோ அதனால் கிருஷ்ண உணர்வில் இருக்கிற ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் என்ன வித்தியாசம்னா, அவரும் அதே வேலையை தான் பண்ணுவார், வெளியிலும் அதே வேலையை தான் பண்ணுவார். வெளியிலேருந்து பார்த்தா வித்தியாசமே தெரியாது, ஆனால் உணர்வுகள் வேறு. ஓகே, இது கிருஷ்ணனுக்காக பண்ணுறது, அது தனக்காக பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த ஸ்லோகம் படிக்கலாம். ஒரு வட்டம் நான் படிக்கிறேன், அப்புறம் எல்லாருமே வரிசையாக படிக்கலாம். ஓகே, தர்மஸ்ய அபவர்கஸ்ய நார்த்தோ அர்த்தாய உபகல்பதே நார்த்தஸ்ய தர்மைகாந்தஸ்ய காமோலாபாய ஹி ஸ்மிருதः. எல்லாரும் மகாராஜ் நீங்கள் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மகாராஜ். தர்மஸ்ய ஹி ஆபவர்கஸ்ய தர்மஸ்ய ஹி ஆபவர்கஸ்ய நார்த்தோர்த்தாயோ பகல்வதே
नातो न अर्थाय उपकल्पते उपकल्पते ஆமா नातस्य धर्मै कान्तस्य कामो लाभाय हि स्मृतः தமிழ்ல படிச்சிருங்க அர்த்தம் எல்லாவித உத்தியோக ஈடுபாடுகளும் நிச்சயமாக முடிவான முக்திக்காகவே உள்ளன. அவை ஜட லாபத்துக்காக செய்யப்படவே கூடாது. மேலும் முனிவர்களின் கருத்துப்படி முடிவான உத்தியோக தொண்டில் ஈடுபட்டிருப்பவர் புலன் இன்பத்தை வளர்ப்பதற்காக ஜட லாபத்தை பயன்படுத்தவே கூடாது. ஓகே தேங்க்யூ மகாராஜ். ஈஸ்வரி ஜெயசி மகாராஜ் படிங்க, ஸ்லோகம் படிங்க. हरे कृष्ण प्रभु. ஹரே கிருஷ்ணா. धर्मस्य हि आपवर्गस्य नार्दोरत्तयोपकल्पते नार्दस्य धर्मैकान्तस्य कामो लाभाय हि स्मृतः. ஓகே ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மகாராஜ். சத்யா மகாராஜ், can you read this? Can you say this sloka? Okay Prabhuji. Ah. Okay Prabhuji. Yeah. You want me to share? I have Prabhuji. Oh, you have. Okay, yeah, please. धर्मस्य हि अपवर्गस्य नातो अर्थयोपकल्पते नातस्य धर्मकासस्य कामो लभ्य हि स्पृह லாபாய காமோ லாபாய லாபாயனா அது ப்ராஃபிட் yes, லாபாய लाभाय हि स्मृतः அட்டைன்மெண்ட். ஓகே லாபாயனா அட்டைன்மெண்ட். லாபாய ஹி ஸ்மிருதः. ஓகே தேங்க்யூ மகாராஜ். ஹரே கிருஷ்ணா. சரி மலைவாசன் பிரபு. हरे कृष्ण प्रभु. ஹரே கிருஷ்ணா. धर्मस्य हि आपवर्गस्य न अर्थाय उपकल्पते न अर्थस्य धर्म एक अन्तस्य काम लाभाय हि स्मृत. हरे कृष्ण. वृंदा माता जी. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. धर्मस्य हि अपवर्गस्य न अर्थाय उपकल्पते न अर्थस्य धर्म एक अन्तस्य लाभाय हि स्मृतः. ஓகே தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. சாராஜி படிக்க சாராஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே கலாவதி மாதாஜி நீங்கள் படிங்க. हरे कृष्ण ஹரே கிருஷ்ணா. धर्मस्य हि अपवर्गस्य न अर्थो अर्थाय उपकल्पते नार्दस्य धर्मैकान्तस्य कामो लाभाय हि संवृतः. ஸ்மிருதா. ஓகே தேங்க்யூ. லக்ஷ்மி மாதாஜி உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுமா? நீங்கள் படிப்பீங்களா? ஸ்க்ரீன் தெரியுமா உங்களுக்கு? மஞ்சுளா மாதாஜி நீங்கள் படிக்க போகிறீங்களா? ஓகே சதானந்தி படி. धर्मस्य हि अपवर्गस्य नातो उपकल्पते नातस्य धर्मैकान्तस्य कामो लाभाय हि स्मृतः. ஓகே ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை பீப்புள் எப்படி பார்க்குறது, பீப்புள் எப்படி பார்க்குறது, எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்குறது, எது ஓ இதையா, இதில் எதுவுமே இல்லையே. ஓ இதுவா, அது இல்லையே. ஓகே பரவாயில்ல, அது டைமர் தான். சரி பரவாயில்ல, நான் அந்த ஸ்டாப் ஷேர் பண்ணுறேன், போட்டு பார்க்குறேன். இப்போ வித்யா மாதாஜி இல்லை. ஓகே இப்போ இவ்வளோ பேர் தான் இருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்லோகம் போகலாம். இப்போ வந்து 1.2.8 அது நம்ம விட்டுட்டோம். ஆக்சுவலாக அதை படிக்கலாம். 1.2.8. ஈஸ்வரி ஜெயசி மாதாஜி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. சரிங்க. ஃபஸ்ட்டு நான் படிச்சிடுறேன். தர்ம ஸ்வனிஷ்டிதா பும்ஷாம் விஸ்வக்ஷேன கதாஸ்ருயா நோத்பாதயேதிரதிம் சமயேவஹி கேவலம். ஒருத்தர் தொழில் வந்து அவர் என்ன முடியுதோ, ஓகே, சில பேருக்கு பிராமண தொழில் வரும், சில பேருக்கு சத்திரியா, சில பேர் வைசியா, சில பேர் சுத்தா, ஓகே. அதையெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து
பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வாசுதேவனை பற்றி கேட்கணும், கிருஷ்ணனை பற்றி கேட்கணும் ஒரு கவர்ச்சி வரலைன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணலாம் அது வேஸ்ட்ன்றார். இதுதான் பிரபுபாதர் பாவத்துக்கு சுருக்கமாக சொன்னார். ஒரு நிருபர் வந்து கேட்கும்போது, பத்திரிகையாளர் கேட்கும்போது, என்ன நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள் பாவத்தை ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுங்கன்னு சொன்னப்போ அவர் சொன்னார், தர்மஸ்வனிஷதாபம்ஷா விஸ்வக்ஷண கதாசியா ந உத்பாதே இதேதம் சமயேவி கேவலம் அப்படி சொல்லி முடிச்சார். ஓகே, சமயேவி எல்லாமே வேஸ்ட். அப்போ எல்லாமே வேஸ்ட்டா? ஒரு குடும்ப தலைவன் பொறுப்பாக இருக்கிறார், அது வேஸ்ட்டா? ஆமாம், அதுவும் வேஸ்ட்டு தான், எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்லி பிரபாதர் முடிச்சார். இந்த பாகத்தில் போட்டிருக்காங்க அப்படி. ஆக்சுவலாக பிரபாதர் ரிப்பீட் பண்ணுறாங்க. ஒரு பொறுப்பான குடும்பத்தில் பெரிய வேலையில் இருக்காது, ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணுறாரு அப்படின்னாலும் அவருக்கு கடைசியில் யமராஜா தான் கூட்டு போவார். ஓகே, அதே சமயம் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பக்தியில் கொஞ்சம் ஈடுபட்டு அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தோல்விகள்லாம் வந்து அப்படி அவர் கஷ்டப்பட்டார் பௌதிகத்தில் அப்படின்னா அது லாபம் தான் அதிகம். இப்படி தான் பாகவதை சொல்கிறான். ஓகே, அவர் யமராஜா கிட்டே வரமாட்டார், அவருடைய தூதர்களையும் சொல்லிட்டார், நீங்கள் கிட்டே போகக்கூடாது, யாரெல்லாம் ஹரிநாமா சொல்கிறாங்களோ கிட்டே போகாதீங்கன்ட்டார். ஓகே, ஸோ இந்த ஸ்லோகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஓகே, இப்போ படிக்கலாம். ஈஸ்வரேஸ்வரனை ஃபஸ்ட் நீங்கள் படிங்க. தர்ம ஸ்வனிஸ்திதா பும்சாம். தர்மஸ்வனுசித பும்சாம் தர்மஸ்வனுசித பும்சாம் தர்மஸ்வனுசித பும்சாம் தர்மஸ்வனுசித பும்சாம். தர்மா வரும். ஓகே, தர்மா வரும். ஓகே, அடுத்தது பிருந்தாவன அடுத்த லைன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. விஸ்வக்ஷேன கதாசுயா விஸ்வக்ஷேன கதாசுயா விஸ்வக்ஷேன கதாசுயா விஸ்வக்ஷேன கதாசுயா விஸ்வக்ஷேன கதாசுயா. இந்த விஸ்வக்ஷேனங்கிற கிருஷ்ணனுடைய பேர். விஸ்வக்ஷேன கதாசுயா அவருடைய அந்த மெசேஜ் பற்றி கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது மாதிரி. ஓகே, மலையாளம் அடுத்த 3வது லைனு. நோத்பாதயே எதிரதீம் படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ந உத்பாதயேத் யதிரதிம் ந உத்பாதயேத் யதிரதிம் ந உத்பாதயேத் யதிரதிம் ந உத்பாதயேத் யதிரதிம். ஆமாம், எனக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்டாக இருக்குது, இந்த வேலை பார்க்கறது இன்ட்ரெஸ்டாக இருக்குது, பட் ஆனால் வாசுதேவ மேலே எனக்கு ருசியே வரல அப்படின்னா அது வேஸ்ட்டுன்றார். ஓகே, சிவரேக சுவாமி இதெல்லாம் வேஸ்ட்டு தான் வியாசதேவர் சொல்கிறார். நான் உத்பாதி எதிர்தீம், கிருஷ்ண மேலே ஒரு ரத்தி அட்ராக்ஷன் வரல அப்படின்னா, அது ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா என்னங்க பண்ணுறீங்க, அதெல்லாம் செமையவே கேவலம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறார். ஓகே, லாஸ்ட் லைனு. இல்லை சிவராஜ், லாஸ்ட் லைனு. சமயேவஹி கேவலம் ரமயேவஹி கேவலம் ரமயேவஹி கேவலம் ரமயேவஹி கேவலம் ரமயேவஹி கேவலம். ஓகே, தேங்க்யூ. கேவலம்னா நம்ம தமிழில் வந்து கேவலம் கேவலம் அப்படி அது கிடையாது. சான்ஸ்கிரிட்டில் வந்து முழுவதுமாக. ஓகே, கேவலம் ஒன்லி முழுவதுமாக. சம ஏவகி கேவலம் அது வந்து முழுவதுமாக யூஸ்லெஸ் லேபர், தேவையில்லாத ஒர்க்குன்ட்டாங்க. ஓகே, பெரிய பெரிய இன்ஜினியராக இருந்து பெரிய பெரிய டாக்டராக இருந்து எல்லாம் பெரிய பெரிய பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் வேஸ்ட்டு தான்ட்டாங்க. எப்போ அந்த பிரசிடென்ட் தொழில் வந்து யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாலுமே அவருடைய அந்த தொழில் வந்து அவருக்கு வாசுதேவனை பற்றி கேட்கணும், விசக்ஷண கதாசியா அது வரலன்னா அவர் பண்ணுற அந்த தொழில் வந்து சமயேவி கேவலம், வேஸ்ட் ஆஃப் டைம், யூஸ்லெஸ் லேபர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இதுதான் வந்து சாஸ்திரம் சொல்கிறான். ஓகே, சாஸ்திரம் சொல்கிறது எதுவுமே போய் கிடையாது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பகவத்தை முடிச்சு அடுத்து பேசிக் ஸ்டடி முடிச்சு அடுத்து கிராஜுவேட் ஸ்டடி வந்துட்டோம். ஸோ கிராஜுவேட் ஸ்டடியில் வந்து பேசிக் ஸ்டடியை வந்து திருப்பி கொண்டு வரக்கூடாது. கிருஷ்ணன் தான் கடவுளா இல்லையான்னு சொல்லி கிருஷ்ணன் கடவுள்னு சொல்லி ஒத்துக்கிட்டாச்சு. இப்போ அவரை பற்றி அவருடைய பக்தர்கள் சொல்கிறது இது. ஓகே, இப்போ இது வந்து 100க்கு 100 உண்மை. ஓகே, உங்களோட ஸ்லோகம் படிக்கிறேன். தர்மஸ்வனிஷ்டிதா பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசுயா ந உத்பாதயே எதிரதிம் சமயேவஹி கேவலம். ஆசி படி. தெரியாதா? சரி, சமாதி படி. தெரியாத பரவாயில்ல, புக்கில் எடுத்து படிக்கலாம். 1.2.8. உத்பாதை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அவனோட ரத்தியை ப்ரொடியூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, சமயேவஹி கேவலம். நீ படி சதாமி. நோ உத்பாதையே
शमयेव हि केवलम् ஓகே வரிசையாக இருந்தலாம். கலாவதி மாதாஜி. हरे कृष्ण प्रभु. ஹரே கிருஷ்ணா. धर्म संस्थित पुंसा विश्वक्सेन कदासुया नोत्पादयेत् यदि रतिं शर्म एव हि केवलम्. शमयेव हि केवलम्. ओके, शमयेव हि केवलम्. थैंक यू माताजी. ईश्वर जय माताजी. हरे कृष्ण. धर्म स्वनुस्थित पुंसां विश्वक्सेन कदा श्रूया नोत्पादयेत् यदि रतिं श्रम एव हि केवलम्. ओके, वेरी नाइस. वृंदा माताजी. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. धर्मस्व अनुस्थित पुंसं विश्वक्सेन कदासुया न उत्पादयेत् यदि रतिं श्रम एव हि केवलम्. அது அந்த இது மாற்றக்கூடாது, எதுக்கு மாற்றக்கூடாது. ஓகே, எதுக்கு அது மாற்றக்கூடாது. லைன் இது எப்படின்னா தர்ம ஸ்வனிஷ்டதா பும்ஷாம் அது வரையும் விஸ்வக்ஷேன கதாஷிஹா அது அடுத்தது. அது தமிழில் அந்த இது இல்லை, நீங்கள் பிரேக் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் அது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் படிக்கும்போது ந உத்பாதே எதி ரதிம் ரதி வரையும் வரும். எதி விட்டு நீங்கள் ரதியம் அடுத்த அப்படி கேட்கக்கூடாது. அது வரையும் அந்த வந்துடும். அதுக்கடுத்து சமயேவஹி கேவலம். இது இங்கிலீஷில் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, தமிழில் சேர்த்து கொடுத்துருக்காங்களோ? பிருந்தாவதை சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓ அதுதான் பிரச்சனை. படிக்கிறேன் பிரபு, இன்னொரு படிக்கிறேன். படிங்க படிங்க. धर्मस्व अनुस्थित पुष्पम धर्म स्वनिष्ठतः पुंसाम அது வரையும் ஒரு லைன். धर्मस्व अनुस्थित पुंसम அடுத்தது विश्वसेन कदाय कदाश्विया उत्पादयेत् यदि रतिं श्रम एव हि केवलम्. இதான் கரெக்ட். இப்படி தான் அந்த ராகம் வரும் உங்களுக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து இங்கிலீஷில் வந்து அது கரெக்டாக அந்த இது கொடுத்துருப்பான் டிமார்கேஷனு. இது தமிழில் வந்து அப்படி வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுதான் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு இங்கிலீஷ் பாகம் தான் அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். மலையாள பக்கத்தில் வச்சாருன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படி எப்படி அந்த ராகம் மதம் தான் வரும் உங்களுக்கு. அப்போ தான் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ மேடம். हरे कृष्ण. हरे कृष्ण. मलयाळम प्रभु. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. धर्म स्वनिष्ठित पुंसां विश्वक्सेन कदासुयः न उत्पादयेत् यदि रतिं श्रम एव हि केवलम्. उत्पादयेत्. ओके, थैंक यू प्रभु. एल्लर्ची माताजी. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. धर्मसंस्थितः पुंसां विश्वक्सेन कदासूयः नोत्पादयेत् यदि रतिं श्रम एव हि केवलम्. அர்த்தம் படிச்சுங்க. ஒருவரின் சொந்த நிலைக்கேற்றவாறு செய்யும் தொழிற்கடமைகள் பரமபுருஷ பகவானை பற்றிய செய்திகளிடம் கவர்ச்சியை தூண்டவில்லை என்றால் அவை அனைத்தும் பயனற்ற உழைப்பே ஆகும். பயனற்ற உழைப்பே ஆகும் சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். இதுதான் பாகவத சுருக்கம் சொல்லி பிரபா சொல்றார். ஓகே, இப்போ சத்யா மாதாஜி யூ ட்ரை. हरे कृष्ण. हरे कृष्ण. स्वनिष्ठितः पुंसां. ओके. धर्मस्वनुस्थितः पुंसां विश्वक्सेन कदासुयः नोत्पादयेत् यदि रतिं श्रम एव हि केवलम्. ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ செம ஏவி கேலம் அப்படின்னு சொல்லி பாகவத்தை வந்து கன்க்ளூட் பண்ணிட்டாங்க, முடிவாக சொல்லிடுறான். இப்போ அடுத்த ஸ்லோகம் இதே மாதிரி வருவாங்க. 3 ஸ்லோகம் பத்தலாம், இதோட எல்லாம் முடிச்சுக்கலாம். அதோட இது லாஸ்ட் ஸ்லோகம் 1.2.10. ஓகே. कामैशने इन्द्रप्रीति लाभो जीवेतया बधा जीवस्य तत्त्वजिज्ञासा नातो यस्येह कर्मभि. ஸோ இந்த வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய ஆசைகள்லாம் எது இருக்கணுமா? பொருளுணர்ச்சி நோக்கி இருக்கக்கூடாது. எதைத்தான் நம்ம ஆசைப்படணும்? நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை, அதுக்கு ஆசைப்படலாம். எப்படி நம்ம அந்த உடலையும் ஒழியும் ஒட்டி வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்கலாம். இன்னும் ஒரு மனிதனாக இருந்துட்டு பகவானை பற்றி இன்கொயர் பண்ணுறதுக்கு நம்ம ஆசைப்படணும். ஓகே, வேறு எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையின்னா நோக்கமாக குறிக்கோளாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டாக எங்கே வரணும், இந்த மாதிரி ஆசைகள்லாம் தேவையில்லை.
ஆரோக்கியமான வாழ்க்கை, நிம்மதியாக இருக்கணும், நம்ம இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நார்மலான ஆசைகள், இது இருக்கலாம். ஆனாலும் இந்த வாழ்க்கை எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும்? பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். பொருளுகர்ச்சி எப்படி நல்லா டாப் மோஸ்ட் பண்ணலாம் இப்படின்னு நினைக்கிறது நம்முடைய வாழ்க்கை நோக்கம் கிடையாது. எப்படி அழகாக சொல்கிறாங்க பாருங்க, பாகவதம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறாங்க என்ன பர்பஸ், வாழ்க்கை பர்பஸ் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பாகவதம் ஆரம்பிக்கிறான். அதில் முதல் 2 காண்டை வந்து பகவானுடைய பொறுப்பாதங்கள் சொல்கிறாங்க. பிரபுபாதர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மாதாஜி வீட்டில் படுக்கும். பிரபுபாதர் வந்து தன்னுடைய இதில் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த புக்கை எழுதும்போது இந்த 1-2 காண்டை ஃபஸ்ட் 2 காண்டாவுக்கு நிறையா எஃபோர்ட் போட்டு எழுதியிருக்காங்க. மற்ற எல்லா காண்டும் எழுதியிருக்காங்க, ஃபஸ்ட் 2 காண்டை ரொம்ப நாள் வச்சு எழுதுறதுக்கு. அதனால் 2 காண்டை வந்து பகவானுடைய லோட்டஸ் ஸ்வீட் இது படித்தாலே போதும் ஒருத்தர். இப்போ ரிப்பீட் பண்ணலாம். ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி ஃபஸ்ட் லைனு இருக்கீங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு காமைஷனேந்திர பிரீத்தி காமஸ்யனேந்திரிய பிரீத்திர் காமஸ்யனேந்திரிய பிரீத்திர் காமஸ்யனேந்திரிய பிரீத்திர் காமஸ்யனேந்திரிய பிரீத்திர். ஹரே கிருஷ்ணா. பிருந்தாவதி 2வது லைனு லாபோ ஜீவேதயாவதா லாபோ ஜீவேத யாவதா லாபோ ஜீவேத யாவதா லாபோ ஜீவேத யாவதா லாபோ ஜீவேத யாவதா. இப்போ நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. இது ஒரு லைன். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் படிச்சாங்களா, மார்க் பண்ணி பென்சிலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. மலையாள 3வது லைனு ஜீவஸ்ய தத்வ ஜிக்யாசா. ஹரே கிருஷ்ணா. जीवस्य तत्व जिज्ञासा जीवस्य तत्व जिज्ञासा जीवस्य तत्व जिज्ञासा जीवस्य तत्व जिज्ञासा. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹாசினி 4வது லைனு நார்த்தோ யஷேஹ கர்மபி நார்த்த யஷேஹ கர்மபி. ஓகே. இப்போ நான் உடனே படிக்கிறேன், ஃபுல்லாக படிக்கிறேன். காமைஷனேந்திர பிரீதி லாபோ ஜீவேத யாவதா ஜீவஸ்ய தத்வ ஜிக்ஞாசா நார்த்தோ யஷேஹ கர்மபி. இப்போ வந்து வரிசையாக வந்துடலாம். சத்யா மாதாஜி, யூ வாண்ட் ட்ரை ஆர் ஈஸ்வரி படிங்க. யூ வாண்ட் ட்ரை? ஓகே, யூ ட்ரை. ஃபர்ஸ்ட் யூ ட்ரை. कामस्यनेन्द्रिया प्रीते जीवितयावत लाभो सॉरी लाभो अदा ठीक लाभो जीवित यावत यावत जीवस्य तत्व जिज्ञासा नर्तो यश्चेह कर्मभि. थैंक यू माताजी. ईश्वर जैसे माताजी படிங்க. காமஸ்யனேந்திரிய பிரீத்திர்லாபோ ஜீவேதயாவதா ஜீவஸ்ய தத்வ ஜிக்ஞாசா யஸ்யேஹ கர்மபிஹ. ஹரே கிருஷ்ணா. சாதி நேந்திரிய காமஸ்யனேந்திரிய பிரீத்தி லாபோ जीवेत यावता जीवस्य तत्व जिज्ञासा नार्तो यस्येह कर्मभिः. ओके, वेरी नाइस. ओके, एल्लर्षि माताजी. हरे कृष्ण. हरे कृष्ण. कामस्यनेन्द्रिय प्रीति लाभो जीवेदयावता जीवस्य तत्व जिज्ञासा नार्तो यस्येह कर्मभिः. அர்த்தம் படிச்சுங்க மாதாஜி. வாழ்வின் விருப்பங்கள் புலன் இன்பத்தை நோக்கி செலுத்தப்படவே கூடாது. ஒரு மனிதன் பரபிரம்மத்தை பற்றிய விசாரணையில் ஈடுபட வேண்டியவனாகையால் ஒருவன் ஆரோக்கியமான வாழ்வுக்கு அல்லது சுய பராமரிப்புக்கு மட்டுமே ஆசைப்பட வேண்டும். வேற எதுவும் தொழிலின் நோக்கமாக இருக்கக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கலாஜி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. कामस्येन्द्रिय प्रति लाभो जीवेदयावता जीवस्य तत्व जिज्ञासा नातो यस्येह कर्मभिः. ओके, हरे कृष्णा. वृंदा माताजी. हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्णा.
कामस्य नेत्रिय प्रीति ஆஹா காமஸ்தேந்திர பிரீத்தி வரையும் ஒரு லைன் கரெக்டா இல்லையா? कामस्य नेत्रे प्रीति लभो जीवेत यादवा यावथा जीवस्य तत्त्व जिज्ञासा नातोयस् इहे कर्मभिः. Okay, thank you. மலையாளம் பிரபு, மலையாளம் படிங்க பிரபு. हरे कृष्ण. हरे कृष्ण. कामस्य न इंद्रिय प्रीति लाभ जीवित यावता जीवस्य तत्व जिज्ञासा न अर्थ यथेह कर्मपि. ஓகே, ஐ திங்க் இப்போ ஹரே கிருஷ்ணா பிரபு எல்லாரும் படிச்சோம்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி மாதா இதெல்லாம் மாதிரி புக் இல்லை பரவாயில்ல, லிஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெசன் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வேறு யாரும் படிக்கலாம் சொல்லுங்கள். ஹரிகிருஷ்ணா பிரபு படிக்கலாம் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் முடிவு வந்துட்டோம். நம்ம இன்றைக்கி வந்து 3 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். ஓகே, ஸ்லோகத்தை நான் இப்போ திருப்பி சொல்ல 1.2.8 2.9 2.10. ஓகே, இப்போ நான் மட்டும் படிக்கிற எல்லா ஸ்லோகத்தையும் 1.2.8 धर्मस्वनिष्ठितः पुंसां विश्वक्षेण कदाशुया न उत्पादयेत् यदि रतिं शमयेव हि केवलम्. நம்ம தொழில் வந்து பகவானை பற்றி கேட்கணும் இன்ட்ரெஸ்ட் வரலன்னா அந்த தொழில் வந்து சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். 1.2.9 धर्मस्य हि आपवर्गस्य न अर्थार्थाय उपकल्पते नार्थस्य धर्मैकान्तस्य कामोलाभाय हि स्मृतः. எல்லா நம்மளுடைய தொழிலுமே இது இருக்கணும், விடுதலைக்காக இருக்கணும். ஓகே, நம்ம முயற்சிகள் எல்லாமே பௌதிக சொத்துக்காக இருக்கக்கூடாது. ஓகே, சரி, யார் ஒருத்தர் வந்து பௌதிக சொத்துக்காக ஈடுபடுறாங்களோ அவங்க வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம முயற்சி எல்லாம் பௌதிக சொத்துக்காகவோ இல்லை புலனுகர்ச்சிக்காகவும் அமையக்கூடாது. அடுத்து 1.2.10 காமை ஜனேந்திரிய பிரீதி லாபோ ஜீவேதயாவதா ஜீவஸ்ய தத்வ ஜிக்ஞாசா நார்த்தோ யஸ்யேஹ கர்மபி. நம்மளுடைய ஆசைகள்லாம் இருக்கணும், புலன்களை நோக்கி இருக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து ஆரோக்கியமாக வாழ்க்கைக்கும் தன்னுடைய தன்னுடைய ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவும் ஆசைப்படலாம். ஓகே, ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்னென்னா பகவானை பற்றி என்கொயர் பண்ணுறது தான். ஓகே, வேறு எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையோட நோக்கமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, நீங்கள் 3 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். நம்ம திருப்பி அடுத்த வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை 3 ஸ்லோகம் 4 ஸ்லோகம் பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. எது கேள்வி இருக்கா கேட்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பத்ருபஸ்ய கிருபா சிந்துபேவச்ச परिदानां भावनेभ्य वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्ण। आनंद कोडी विष्णु की नामाक्षर हरिदास ठाकुर की शील प्रभुपाद की निताय गौर प्रेमानंद हरे कृष्ण। थैंक यू। हरे कृष्ण प्रभु जी। हरे कृष्ण। हरे कृष्ण माता जी। हरे कृष्ण। हरे कृष्ण माता जी। हरे कृष्ण प्रभु जी। हरे कृष्ण। थैंक यू माता जी। थैंक यू माता जी। हरे कृष्ण।